இப்ப இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றது அந்த டேக்கே ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்கும்? சில விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கலாம், சில விஷயம் நெகட்டிவா நெகட்டிவா நடக்கலாம். நடக்கலாம். ஏன்னா எல்லாமே எல்லா நேரத்துலயும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரத்துக்கு அழுதும் தீரணும். ஏன்னா இறைவன் அப்படிதான். எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்க மாட்டான். அழ வைக்கவும் செய்வான். கொடுப்பவன் அவனே, எடுப்பவன் அவன். அதுதான் அந்த பிரம்மன். அன்றைய பொழுதுல என்னென்ன நடந்ததோ, இன்னைக்கு நடந்த மைனஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதை நீங்க ரொட்டீனா நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு நீங்களே நல்லா உணர்வீங்க மக்களே. குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. இப்போ பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன மாதிரி வேண்டுதல்கள் வைக்கலாம், அது என்ன நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நீங்க நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கீங்க. பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்துக்கிறதோட முக்கியத்துவம் என்னன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றது அந்த டேக்கே ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்கும்? நல்ல ஒரு பாயிண்ட் கேட்டிருக்கீங்க. மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்கம்மா. இப்போது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் இப்போ எந்திரிக்கிறீங்க, எல்லாமே நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகே. ஸோ கடந்து போகிறீங்க. சில விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கலாம், சில விஷயம் நெகட்டிவாக நடக்கலாம். ஏன்னா எல்லாமே எல்லா நேரத்துலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரத்துக்கு அழுதும் தீரணும். ஏன்னா இறைவன் அப்படி தான். எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்க மாட்டான். அழ வைக்கவும் செய்வான். கொடுப்பவன் அவனே, எடுப்பவன் அவன். அதுதான் அந்த பிரம்மன்ற சொல்கிற மாதிரி. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி லைஃப்பில் என்னென்ன நடந்தது, எப்படி இன்றைக்கி லைஃப்பில் எந்திரிச்சு 6 மணியில் பிரம்ம முகூர்த்தத்தை விட்டுடுங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம், இப்போ எக்ஸாம்பிள் 9 மணிக்கு வீட்டு போகிறோம், நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வரோம்னு வச்சுங்களேன். ஒரு 7-8 மணிக்கு வரோம்னா, அன்றைய பொழுதில் என்னென்ன நடந்ததோ, இன்றைக்கி நடந்த மைனஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணோம், பாசிட்டிவ் எல்லாமே ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணோம். எப்படி ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம நல்லா கேட்டு, ஆமாம் நல்லா கேட்டுங்க மக்களே. இன்றைய பொழுதில் இன்றைக்கி நடந்த விஷயத்த வாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுங்க, குளிச்சிருங்க, உங்களோட ப்ராக்டிக்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நார்மலாக பெட்டில் உட்காராதீங்க. பெட்டுன்றது பார்த்திங்கன்னா வேறு, கீழே முடிஞ்சளவுக்கு ஒரு மேட் போடுங்க, எல்லாம் ஹீட் ஏறும். ஸோ ஒரு மேட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இன்றைய பொழுதில் என்னென்ன ப்ளஸ் நடந்ததோ, பாசிட்டிவ் நடந்ததோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு, அடுத்தது என்னென்ன மைனஸ் நடந்ததோ, எப்படி இன்றைய பொழுதில் நடந்த விஷயங்கள் அனைத்தும் இன்று இறைவோடு மறைஞ்சிடணும். எப்படி இன்று என்னென்ன நடந்ததோ, விபத்து நடந்தது, அடிப்பட்டது, நஷ்டமானது, நம்மளை ஏமாத்தினது, ஏமாற்றப்பட்டது, நம்மளை ஒருத்தனுக்கு பொய் சொன்னது, அது எதுவானாலும் இருக்கட்டும். நான் சொல்கிற மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்றைக்கி எது நடந்திருந்தாலும் வீட்டுக்கு மறைக்கக்கூடிய விஷயமோ, எது நடக்குதோ, இன்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டு, எனிஒன் எதுவானா இருக்கட்டும், அது இன்றைய பொழுது இன்றைய நைட்டோடு அது மறைஞ்சிடணும். ஃபஸ்ட்டு நல்லது நடந்ததுக்கு பாசிட்டிவாக நீங்கள் நன்றி சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது நடந்த இனிமேல் மறுநாள் விடிகிற நாள், எப்படி விடிகிற பொழுது எனக்கான பொழுதாக இருக்கணும். பிரபஞ்சமே எப்படி விடிகிற பொழுது எனக்காக இருக்கணும். அந்த பொழுதில் வந்து இன்றைக்கி சந்திப்பு எல்லாமே நான் நாளைக்கு சந்திக்கக்கூடாதுன்னு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து நீங்கள் தியான நிலையில் உட்காந்து சொல்லுங்கள். நீங்கள் நான் இந்த தெய்வம் தான் வணங்குங்க நான் சொல்ல மாட்டேன். இது தெய்வத்தை பேசுகிற சேனலே இது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் பிரபஞ்சம். ஏன்னா இறைவன் வந்து இருமொழியும் இருப்பான், துருமொழியும் இருப்பான், தூண்லையும் இருப்பான்னு சொல்லுவாங்களே. அதுக்கு அர்த்தம் என்னென்னா எங்கோனா இருக்கலாம். உங்களுக்குள்ளே இறைவன் இருக்காமா, அதுதான் நான் தேடுங்கன்றேன். உண்மை. நான் உங்களை இப்போ திருப்பி இந்த வீடியோலையும் சொல்கிறேன், நான் உங்களை இப்போ மாற்றிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களை மேனுவலாக தான் மாற்றிட்டுருக்கேன். உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றுறேன், உங்களோட கேரக்டரை மாற்ற பார்க்குறேன், உங்களோட பிஹேவியரை மாற்ற பார்க்குறேன், உங்களோட தினசரி நாட்கள் என்னென்ன செய்கிறீங்க இதெல்லாமே மாற்ற பார்க்குறேன். நீங்கள் உணவு, தூக்கம், சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையுமே உங்களை மாற்றினா தான், நம்ம தூய்மை ஆகினா தான் நம்ம இறைவன் பாதையில் செல்லவே முடியும். இறைவன் ஆற்றல் ஆடணும்னா நம்ம இது எல்லாமே நம்ம மாற்றணும். இது எல்லாமே நீங்கள் மாற்றினா தான் நீங்கள் அந்த உட்காந்திங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த தீட்சை கிடச்சி அதுக்கப்புறம் அதுக்கான விஷயமே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். நான் எதுவுமே மாற்றாமல் உங்களுக்கு உடனே எல்லாமே நடந்தணும்னா முடியாது. எப்படி நம்ம கற்றுக்கிட்டு வரோமோ, எப்படி எல்கேஜி படித்து டிகிரி வாங்குறோமோ அந்த மாதிரி நம்ம மாற்றணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு இறைவனோட ஆற்றல் உங்களுக்கு படணும்னா நீங்கள் சில விஷயத்தை இழக்கணும், சிலதை ஏற்றுக்க தயாராக இருக்கணும். அப்போ அதெல்லாம் உங்களை நீங்கள் செதுக்கணும். அதுக்காக தான் இதை சொல்லிட்டு வரேன். ஸோ நடந்த பாசிட்டிவ்லாம் நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நடந்த நெகட்டிவ்கெல்லாம் இன்றைக்கி என்ன நடந்ததோ அது எல்லாமே மறைஞ்சிடணும். நாளை பொழுது எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் தியான நிலையில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்கள். சிவனோ முருகரோ யாரை பிடிக்குமோ
கிறிஸ்தவரோ இயேசுவோ இஸ்லாத்து யாருன்னா எடுத்துகிட்டு போங்க, பட்டு தியானம் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு, இது தியானம்னா நான் ப்ரேயரை சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் படுக்க போகலாம். ஸோ இதை நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அதிகபட்சம் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்களே நல்லா உணர்வீங்க மக்களே. இன்றைக்கி ஒரு 5 மைனஸ் உங்கள் லைஃப்பில், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 மைனஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 10 சொல்கிறீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது 9 மைனஸில் நிற்கும். அடுத்த நாள் 8 ஆகும், அதுக்கு அடுத்த நாள் 7 ஆகும், அதுக்கு 6 ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்காது. ஏன்னா இறைவன் உங்களை நாட ஆரம்பிச்சிருவான், உங்களை இறைவன் உங்கள் பக்கம் வர ஆரம்பிச்சிருவான். எல்லா மனிதருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான், எல்லாரோடையும் ஆற்றல் இருக்குது. ஆனால் நம்ம நடந்துக்கினா தான் அது நம்மளை கிட்ட வரும். நம்ம தவறாக நடக்கனாலும் நம்மளை விட்டு தூரம் போயிடும். நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட பேச்சு, சாப்பாடு, உணவு, மற்றவங்களை சிந்திக்கிறது, யோசிக்கிறது, மற்றவங்களை தவறாக பேசுறது, தவறாக நினைக்கிறது, இது எல்லாமே நினைக்கும் போது நம்மளுக்கு இறைவன் ஆற்றல் வராது, இறைவனோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காது. இருக்கும், அவ்வளோதான். இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாமல் யார் இருக்குன்னு யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். மனவழி இல்லாமல் இருக்கான்னு சொல்ல பார்ப்போம். கோடீஸ்வரன் கூட மனவழி இருக்கும், எல்லாமே இருக்கும். இல்லாதப்பட்டவனுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். யார் ஒருத்தங்க இறைவன் பாதையில் போகிறானோ அவன்கிட்ட பாருங்க, எதுவுமே கூட எந்த பிரச்சனை நல்லா இருக்காங்க. நீ எங்கேயுமே வேணாம், திருவண்ணாமலைக்கு போங்க, அருணாச்சல இருக்காமா கிரிவல பாதையில் பாருங்க, படுத்துட்டு இருப்பாங்க, காவி வேஷ்டி கட்டிட்டு ஒரு 1000 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களை கேட்டு பாருங்களேன், ஒன்றும் சிவன் கொடுப்பாரு, அவ்வளோதான். கரண்ட் பில் கட்டத்தால, வாடகை கட்டத்தால, எது கட்டத்தால, தண்ணி வரி கட்டத்தால, பெட்ரோல் போட்டதால, இஎம்ஐ தாவல வாழ்ந்து தானே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பாருங்க 80 வயசு ஒரு மாத்திரை போட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் 40 வயசுல 4 மாத்திரை போடுறோம். 90 வயசு மாத்திரை போடாமல் தூங்குறாங்க. நம்ம எங்க 9-10 மாத்திரை போடாதான் தூக்கமே வருது. அந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டோம். இதுக்கு காரணம் என்ன? நம்ம பழக்க வழக்கங்கள், நம்மளோட கேரக்டர், பிஹேவியர், நடந்துக்கிறது பொறுத்து. தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, நான் பேசுகிறது அனைத்து விஷயமே என்ன நாடி வர மக்களுக்கும் சரி, இறைவன் இந்த பிரபஞ்சத்தை கொடுத்துருக்கான். என்னால் முடிஞ்சதுக்கு சம்பாதிக்கிறது, செட்டில் ஆகுறது, நான் அதை ஆசைப்படலை. மக்களை ஓரளவுக்காக நம்ம மாற்றி கொண்டு வரோம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அது மனிதன் மூலியமாக தான் நடக்கும். படைப்பது இறைவனாக இருந்தாலும் காக்கிறது மனிதன் தான். ஸோ அந்த மனிதனை நான் இருக்க ஆசைப்பட்றேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே நீங்கள் உங்களை மாற்ற நீங்களே ஒரு நாள் இந்த கமெண்ட்டில் சொல்லிங்க, குருஜி நீங்கள் சொல்லதை நான் ஃபாலோ பண்ணேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எவ்வளோ பேர், லட்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லட்சத்தில் நீங்களும் ஒரு ஆள் இருங்க. இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ அவங்க லக்கி மேன் நினச்சிங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மகா அவதார் பாபாஜி அருளாசி உங்களுக்கும் கிடைக்கட்டும், எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அதாவது நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், லைஃப் இன்னும் பிரைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கடவுளோட அருளாசி கிடைக்கும், மகா அவதார் பாபாஜியோட அருளாசி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையான தெளிவான பதிலாக கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.